ஜன்னலாம் இறக்க முடியாது, கதவை தான் திறக்கணும். அப்போ டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, கதவு திறந்தானே சொல்லியிருக்கணும். காட்டு, எங்கே கதவு திறந்துருக்கு? இல்லையே, கதவே திறக்கலையே. சரி, அப்போ யார்கிட்ட சொன்னேன்? சொல்லு ராஜா. எஃப்ஐஆரில் நீ தானப்பா எழுதியிருக்க, பல முறை டிஎஸ்பி வண்டி எங்கே நிறுத்துங்கள் என்று எச்சரித்தும் அதை மீறி போனாங்கன்னு போட்டிருக்கல, நீ தானே எழுதுன. இப்போ அந்த பல முறை எப்படி எச்சரித்த, எந்த இடத்துல எச்சரித்த? இந்த 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் இந்த வீடியோ. இதில் எங்கே எச்சரிச்சிருக்க சொல்லு. இல்லை மதியில் எனக்கு ஃபோன் பண்ணோம். சரி, மதியில் எனக்கு ஃபோனை கொடுப்பா. யார்ப்பா ஃபோன் பண்ணுது? எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல சார். மாட்டீங்கயா? ஸோ வண்டியை அந்த இடத்திற்கு செல்லாமல் இந்த இடத்திலேயே நின்று பிரச்சாரத்தை தொடங்குங்கள் என்று இவர்கள் சொன்னதற்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையால் சமர்ப்பிக்க முடியாது. முடிஞ்சா? பாதி கேஸ் முடிஞ்சா? இவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா என்ன மாலதி பண்ணியிருப்பாங்க? தாவேகா நிர்வாகிகளும் தாவேகா தலைவர் விஜயம் தான் காரணம்னு முடிச்சிருப்பாங்க கேஸை. அது அந்த ஒரு நபர் ஆணையம் சொன்னாலும் அப்படியே சொல்லும். புரிஞ்சுருக்குமா? இதுக்கு தான் இதை இங்கே வைக்கணுன்ட்டு.